அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். மீன ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவதால் நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஜூன் 13ஆம் தேதி முதல் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய சுக்கிரன் அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான அசுர யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே மீனராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அதாவது தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் அபசு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுப கிரக சேர்க்கையால் சுபத்துவ தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தற்போது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன், சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார்.
இருக்கிறாருங்க. பாவகிரக சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கிரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அதே போன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை அது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து வருவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார். இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன், சந்திரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னி ராசி பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கிரன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும். வெறும் கைகளால் எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் சிற்றரசராக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாறையாக கூட்டம் குவிகின்றனர். இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர், உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது. யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய 2 கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார். அவரை பார்த்த அனைவருமே ஏலி செய்து ஏளனம் செய்து திகைக்கின்றனர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரும்பு வாயில் என்பது திறப்பது என்பது உன்னால் முடியாது. நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய். என்னிடம் இருக்கக்கூடிய 2 கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று அந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் தன்னுடைய கைகளை இழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர்
பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவரை விட்டு விலகி மிக வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இதன் காரணமாக பல்வேறு வகையில சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும். பண வரவுல ஏற்பட்டு வந்த தடைகள் விலகுங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட விரிசல்கள் விலகி நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை காரிய வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி விரயஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறாருங்க. விரய சனியின் ஆதிக்கத்தில் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் உத்தியோக ரீதியாக நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியான பணிகள்ல அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வது நல்ல மாறுதல்களை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் சலுகைகள் போன்றவை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். எனவே முன்கோபம் கொள்ள வேண்டாம். எடுத்தோம் கவர்த்தோம் என்று அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். அதன் காரணமாக சில எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம். ஆனால் சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக சரிசு கட்டக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் காரணமாக மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட உத்தியோக ரீதியாக நிரந்தர பணி என நகர்வை நோக்கி நகர்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. விரயஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருந்தாலும் கூட சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை மிகப்பெரிய அளவில் கையெடுக்க வேண்டாம். அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் சற்று 7.5 சனியின் பாதிப்புகளை விலக்கி லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழலை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உங்களுடைய இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைப்பு வலுவான மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் சனி மற்றும் ராகுவின் சஞ்சார அமைப்பு சாதகமற்ற இருக்கிறதுங்க. எனவே கவனம் தேவை. இருந்தாலும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கலைத்துறையில் ஏற்பட்டாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு அதற்கு ஏற்ற நல்ல லாபமும் ஆதாயமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களை தங்களுக்கு சாதகமாக
சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் விலகி நல்ல மாற்றத்தை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நிச்சயமாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் அரசியல் சார்ந்த பணிகளில் பல குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல விஷயங்களை தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் அபிவிருத்தியாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். தற்போது மீனராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்பு மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி, கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக 3ஆம் இடத்திலும் சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு தைரிய ஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தைரியமாக பல முடிவுகளை எடுக்கும் போது அவை சுகமாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இரு கிரக நிலைகளும். எனவே தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பயம் நீங்கி புத்துணர்ச்சி பிறப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.